ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு ஒரு புது வீடியோ. எனக்கு ஒரு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கைஸ். எதனால சொன்னோன்னா, இப்போ நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து ஒன்று அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னதுன்னா ஐபேட் 9th ஜென்ரேஷனோட அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 6th ஜென்ரேஷன் நினச்சிருந்தேன். எதனால சொன்னோன்னா, அதில் பின்னாடி வந்து பேக்கெட் தலைகளை வச்சு பார்த்துட்டு இருந்தேன் 6th ஜென்ரேஷன். அப்புறம் தான் இப்போ அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 9th ஜென்ரேஷன். ஏன்னா இது ப்ரைஸுக்கும் 6th ஜென்ரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லையா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தலைக்கு கரெக்டாக வச்சோன்னு தெரிஞ்சிச்சு இது 9th ஜென்ரேஷன். இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் எவ்வளோ ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனலில் மட்டும் நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா iPhone 12 Pro Max அதுவும் நான் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். அப்புறம் iPhone 12 Pro Max அதுவும் அன்பாக்சிங் பண்ணி 2 iPhone 12 Pro Max ஒன்று அப்போது அம்மாது. அப்புறம் எனக்கு வந்து iPhone 12 mini அதுவும் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஏர்பாட்ஸ் ஒன்று அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். 1-2 ப்ராடக்ட்ஸ் ஒன்று நிறைய இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே பேக் பண்ணி எல்லாம் பிரிச்சுட்டேன் நான். அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணிடுறேன். ஏற்கனவே பழசு தான் இருக்குது, அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ண முடியாது. ஆனால் ஜஸ்ட் ரிவ்யூ வேணால் கொடுக்க முடியும் தவிர அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ண முடியாது. ஆனால் இது நம்மளோட 4வது அன்பாக்சிங் சொல்லி ஆகணும். என்னதுன்னா ஐபேட் 9th ஜென்ரேஷனோடது. இப்போ நம்ம இன்றைக்கி தான் அதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எங்கடா காணும்னு நினைப்பீங்க, வந்துடுச்சு. இதுதான் ஐபேடு. எல்லாருக்கும் தெரியும், நானும் சொல்லி தவிர ஐபேடு 9th ஜென்ரேஷனோடது. இதோட ப்ரைஸ் நீங்கள் ப்ரைஸ் மேலே ப்ரைஸ் கடைசியாக வச்சுக்கலாம். இதில் சொல்லிடுறேன் இது என்னென்ன போட்டிருக்க ஃபஸ்ட்டு நான் வெளியில் சொல்லிடுறேன். 256 GB இதே 256 GB சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னதுன்னா ஐபேட் 9th ஜென்ரேஷன் ஒய்ஃபை அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன் நான். அப்புறம் வாரண்ட்டி அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னது கேட்டிங்கன்னா 45,000. கரெக்டாக சொன்னோன்னா 45,000 தான். அக்யூரேட்டான ப்ரைஸ் கேட்டிங்கன்னா, கரெக்டான ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 44,900. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, டோட்டலாலாம் பில் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆச்சு ஆயிருக்கும். ஐபேடோட இன்ச்சு கேட்டிங்கன்னா 25.91 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. 25 ஆமாம், இது இந்த அகலத்துக்கு 25 இன்ச்சு. அப்புறம் வந்து வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜென்ரேஷன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இங்கே இருக்குது இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போயே கொஞ்சம் கேமரா கொஞ்சம் கீழே எடுக்கிறேன், கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே இருக்குது, வந்தவொடனே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துடலாம். ஓகே, இங்கே இருக்குது ஐபேடு. இப்போ இது உள்ள வச்சிடலாம். டிசைன் பை கலிஃபோர்னியா. அதுதான் எல்லாத்துலேயும் எல்லா ஐஃபோன்லேயும் கொடுப்பாங்க. இது என்னது, இதில் பிடிச்சதே எனக்கு எல்லாேருக்கும் பிடிச்சதில்ல. ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினா அதில் கொடுக்குற ஸ்டிக்கர். ஆனால் இது இருக்கும், அந்த ஸ்டிக்கர் ஒன்று கூட யூஸ் பண்ணல. 3 ஸ்டிக்கர் கிட்டே இருக்குது, அது ஒன்று கூட யூஸ் பண்ணல. 3-4 கிட்டே இருக்குது, அதை ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை நான். இது கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கராக இருக்குது. அதில் வந்து இப்போ 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இல்லை ஐபேடுக்கெலாம் 2 ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. ஐபேடுக்கு அப்புறம் ஐமேக்கு நிறையத்துக்கு ஐபுக்குலாம் நிறைய வந்து கொடுப்பாங்க 2 ஸ்டிக்கர் கிட்ட. இதுவும் ஐஃபோனுக்கெலாம் 1 தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா வேறு எதுவும் கொடுக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க சொல்லிவிட்டு. ஓகே, இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்மல் மெனு தான், எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதவங்க அப்படி கூட சொல்ல முடியாது. மொபைல் யூஸ் பண்ணதில்லை வாழ்க்கையில், அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். எதனா நான் சொல்கிறேன்னா, எது ஆன் பண்ணால் ஆன் ஆகும், எது பண்ணால் ஆஃப், எப்படி சொல்கிறது, ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், இப்படி அந்த வால்யூம் அப் பண்ணுறது வால்யூம் டவுன் பண்ணுறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய எப்படி சார்ஜ் போடுறது கூட கொடுத்துருக்காங்க இதில், எங்கே போகணுன்னு. அப்புறம் இதெல்லாம் 10 மணி நேரம் ஆச்சு. ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு. இது இப்போ நிறைய பாக்ஸ்லேருந்து கம்மி பண்ணிட்டாங்க. என்னென்ன பாக்ஸ் சொன்னோன்னா, இது iPhone 10லேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 10 இல்லை 11 சம்திங், ஆமாம் 11 12 தெரில, ஆனால் 12 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளக் பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து சார்ஜிங் லைட்னிங் கேபிள் இருக்குது, Type-C to லைட்னிங் கேபிள்.
ஓகே, இது விட்டுடலாம். மெயினுக்கு வந்துடலாம். மெயின் இது வரமாச்சு. ஓகே, மெயினான திங்ஸ் வந்தாச்சு. நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இதுதான் ஐபேடோடது 9th ஜென்ரேஷனோடது. இங்கே இந்த பார்த்தாலே கிளியராக தெரியுது எனக்கு. இது ஆப்போசிட்டில் காமிச்சோன்னா கேமரா எல்லாமே தெரிஞ்சிடும், லைட்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து ரீபூட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் ஒய்ஃபையை கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அப்படி வச்சுக்கலாம். மைக் இது அப்படி வச்சுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து யூடியூப்பும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போகலாம். யூடியூப்குள்ளே போனோன்னு ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு போகலாம், யார் வீட்டுக்கு சொல்கிறோம், யார் வீடியோவுக்கு போகலாம், எனக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் வீடியோவுக்கு போகலான்னு. ஓகே, மோஸ்ட் இது சேனலுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, வந்துட்டு இருக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே. அதில் எந்த வீடியோ பார்க்கலாம்? அதில் இதுக்கு மேலே ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதெல்லாம் ஆடியோ செக்லாம் வாங்க. இது என்ன நினச்சிருப்பீங்க? டிவி நினச்சிருப்பீங்க. இது மழை நடவடிக்கை. இது டிவி கிடையாது, இது ஒரு மானிட்டர் வீடியோவும். இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்ன மானிட்டர், இது என்ன ப்ரைஸு, இது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே பார்க்கணும்னா சில ஓட்டிலாம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரீன் எல்லாமே ஸ்க்ரீனு. இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இது ஆடியோ செக் பார்த்துடலாம். இப்போ வந்து நான் காப்பிரைட் சாங்ஸ் இருக்கும்ல, அது செக் பண்ணி பார்த்துடலாம். எதில் போட்டோன்னா கரெக்டாக தெரியாது. இதில் வால்யூம் பார்க்கலாம். இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு. நல்லா இருக்கா இல்லையான்னு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கா இல்லையா சொல்லிவிட்டு ஓகே, இப்போ நார்மலான சாங் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு கேட்க நினைக்கிற வாய்ஸு ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. இதோட வால்யூமு. அப்புறம் வேறு என்ன குவாலிட்டி செக் பண்ணலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு 8K வீடியோ 8K போட்டோன்னா நார்மலாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலையெல்லாம். அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்க ஐபேட் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அது ஏதாச்சும் ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன ஜென்ரேஷன் சொல்லிட்டு அது காட்டுறேன் நான். ஓகே, இப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆடியோ வேணாம், எதனாலும் ஆடியோ போட்டோன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ஏதாச்சும் வரதுக்கு சான்ஸ் 100% இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோவுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 8K மட்டும் பார்த்துருங்க. இது ஓகே, வேறு என்ன இருக்குது? 8K தான் மோஸ்ட்டாக கேமர்ஸுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஆட மாட்டேங்க. 8K நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு என்ன இருக்கும்? வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இது 9th ஜென்ரேஷன். இது இம்பார்ட்டன்ட் அதான் அந்த அன்பாக்சிங்கில் சொல்கிறது எல்லாமே 9th ஜென்ரேஷன். இது அவ்வளோதான் கைஸ். ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஐபேடு எப்படி இருக்குது சொல்லிட்டு 9th ஜென்ரேஷனு. உங்களுக்கு எப்படி இருக்குது இது கமெண்ட்ஸ். நீங்கள் என்னென்ன ஐபேடு எப்படி என்ன மாடல் வச்சுருக்கீங்களா இல்லையா சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதை சொல்ல மாட்டேன்.
இது 9th ஜென்ரேஷன் உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட சில பேர் வச்சுருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்கணும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வச்சுருப்பீங்க. உங்ககிட்ட இருக்க ஐபேடோட பிராண்ட் நேமு இல்லைனா பிராண்ட் நேம் சொல்கிறேன், இது மாடல் நம்பர் இல்லைனா வந்து இப்போ வந்து ஏர் வந்திருக்கு, ஏர் மினி கூட வந்திருக்கு. இது வந்து ஐபேட் 9th ஜென்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஐபேடு 9th ஜென்ரேஷன். சப்போஸ் நிறைய பேர்கிட்ட ஏர் மினி இருக்கலாம், ஏர் இருக்கலாம், சப்போஸ் நிறைய மாடலும் இருக்குது, ஐமேக்கில் இருக்குது. ஐபேட் ப்ராடக்ட் என்ன இருந்தாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க என்னென்ன வச்சுருக்கீங்க சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ தவிர என் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். மறக்காமல் இந்த சேனலுக்கு மறக்காமல் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த சேனலுக்கு எதனால சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங்கான vlog வரப்போகுது. நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட் நீங்கள் இதையும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் கேக்கு இப்போ வந்து 1Kல இருக்கும். நம்ம இது நெக்ஸ்ட்டு 2K அந்த மாதிரி போனோம்னா ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை அன்பாக்சிங் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட நீங்கள் அப்புறமா சொல்லிவிடுங்க. உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. உங்களோட இது பெஸ்ட்டாக இல்லைனா இது பெஸ்ட்டாக சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். 9th ஜென்ரேஷன் தான் கரெக்டாக இன்னும் நார்மலாக எப்படி சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மாஸ் திலீப்.